இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் மிக்சர் டைப் ஆஃப் சம் கலவைகள் தொடர்பான கணக்குகள் தான் பார்க்க போகிறோம். இதை பார்த்தீங்கன்னா நம்ம நேர்மாறல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஒரு பொருளோட எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கடையில் 10 பேனா வாங்குறேன். ஓகேங்களா, அந்த 10 பேனாவோட விலை பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் சொல்கிறாங்க. ஓகேங்களா, 100 ரூபாய்னு சொல்கிறாங்க. இதே இது நான் வேறு ஒரு கடையில் போய் வாங்குகிறேன், அதே 10 பேனா இல்லை 5 பேனா வாங்குறேன், 5 பேனாவோட விலை 50 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பொருளோட எண்ணிக்கை என்ன இருக்குன்னு பாருங்கள், 10லேருந்து 5ன்னு குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ரூபாய் அமௌண்ட்டோட விலை என்ன இருக்குது, 100 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாக குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இது ரெண்டுமே நேர் விகிதத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, நேர் விகிதத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க. எதிர் விகிதம்னா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் தோட்டத்தில் ஒரு களை எடுக்கிற வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, களை எடுக்கிற வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 10 பேர் சேர்ந்தாங்கன்னா 5 நாளில் அந்த வேலையை முடிச்சிடலாம். ஓகேங்களா, 10 பேர் சேர்ந்தாங்கன்னா 5 நாளில் முடிச்சிடலாம். இதே 20 பேராக மாறுறாங்க. 20 பேராக மாறினா என்னவாகும், டைம் குறையும். கரெக்டுங்களா, 10 பேராக இருக்கும்போது 5 நாளில் முடித்தாங்க. ஆனால் 20 பேர்னு ஆள் இன்க்ரீஸ் ஆகிறப்போ டைம் என்னாகும், டைமும் குறையும், ஆட்களோட எண்ணிக்கை அதிகரிக்குது. ஆட்களோட எண்ணிக்கை அதிகரிக்கிறப்போ நாட்களோட எண்ணிக்கை குறையும். இதை எதிர்மாறல்னு சொல்லுவாங்க. நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனில் பார்த்தீங்கன்னா நேர்மாறல் தான் யூஸ் பண்ண போகிறோம். டைரெக்டாக அந்த கொஸ்டினை பாருங்கள், என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு உலோக கலவையில் 9:4 என்ற விகிதத்தில் தாமிரமும் துத்தநாகமும் உள்ளனன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் alloys contain copper and zinc in the ratio of 9:4. காப்பரும் ஜிங்க் 9:4 என்ற விகிதத்தில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜிங்க் required to be melt with 24 kg ஆஃப் காப்பர்னு கொடுத்துருக்காங்க. 24 கிராம் தாமிரத்துடன் சேர்த்து உருவாகக்கூடிய துத்தநாகம் ஜிங்கோட அளவு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ரொம்ப சிம்பிள். நமக்கு எதுக்கான ரேஷியோ கொடுத்துருக்காங்க, இது தாமிரத்தோட ரேஷியோ, இது துத்தநாகத்தோட ரேஷியோ. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தாமிரங்கிறது 9 ரேஷியோவில் இருக்குது, அதோட அமௌண்ட்டு தான் எவ்வளோ, 24 கிலோகிராம். நமக்கு என்ன கேட்குறாங்க, துத்தநாகம் கேட்குறாங்க. துத்தநாகங்கிறது எவ்வளோ ரேஷியோவில் இருக்குது, 4ன்ற ரேஷியோவில் இருக்குது. அது எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நமக்கான கொஷின். ஓகேங்களா, இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சருங்க. சிம்பிளாக கிராஸில் இருந்தால் மட்டும் மல்டிப்ளை பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மீது எந்த சைடில் வேணாலும் நம்ம டிவைட் பண்ணலாம். சார் இங்கே 4 இருக்குது, 24 இருக்குது, அடிக்கலாமா, கிராஸில் இருக்குது, அடிச்சிடக்கூடாது. நான் 3ஆ வாய்ப்பாடில் 9 24 அடிக்கிறேன். 3 × 3 9, 8 × 3 24. இதுக்கு மேலே நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 4யும் 8யும் மல்டிப்ளை பண்ணுறேன். 4 × 8 32ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா, 32. கொஷின் மார்க்கையும் 3 மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், 3 × கொஷின் மார்க்னு கிடைக்கும். நமக்கு கொஷின் மார்க்கோட வேல்யூ தான் என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ கொஷின் மார்க்குங்கிறது என்ன வரும், 32/3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேங்களா, 32/3. 32ல் எத்தனை 3 இருக்குது, 32/3 இருக்குது. 32ல் எத்தனை 3 இருக்குன்னா 10 3 இருக்குது. 10 × 3 30. 32ல் 30 போச்சுன்னா பேலன்ஸ் என்ன, 2. அந்த ரிமைண்டரை நான் நியூமரேட்டரில் எழுதிக்கிறேன். நம்ம எந்த நம்பரால் கட் பண்ணிட்டு வரோம், 3ஆல் கட் பண்ணிட்டு வரோம், அதையும் நான் மீதியால் கட் பண்ணி விட்டுறேன். 10 2/3 kgங்கிறது நமக்கு தேவையான துத்தநாகமாக இருக்கும். ஓகேங்களா, நமக்கு தேவையான துத்தநாகம் 10 2/3 kg. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு உலோக கலவையில் தாமிரம் மற்றும் துத்தநாகத்தின் விகிதம் 5:3 கொடுத்துட்டு உலோக கலவையில் தாமிரத்தின் எடை 30.5 எனில் துத்தநாகத்தோட எடை என்னன்னு கேட்டிருக்காங்க. காப்பருக்கும் ஜிங்க்குக்கும் உள்ள ரேஷியோ 5:3ன்னு கொடுத்துருக்காங்க. அதில் காப்பரோட வெயிட் பார்த்தீங்கன்னா 30.5 கிராம்னு கொடுத்துட்டு ஜிங்கோட வெயிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, தாமிரம் 30.5, காப்பர்னு கொடுத்துருக்காங்க. காப்பரோட ரேஷியோ எவ்வளோ, 5. 5க்கு தான் 30.5ன்ற கிராம் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, துத்தநாகம் ஜிங்கோட அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எடை நமக்கு தெரியாது, அதனால் நான் எக்ஸ்ன்னு அடிச்சுக்கிட்டேன். ஓகேங்களா, நம்ம ஹரிசாண்டலாக எந்த சைடில் வேணாலும் அடிக்கலாம், வெர்டிக்கலாகவும் 2 சைட்லேயும் அடிக்கலாம். ஆனால் கிராஸாக இருந்தால் மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் 5ஆல் அடிக்கிறேன். 1 5 5, 6 × 5 30, 1 × 5 5. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கிறனால நான் பாயிண்ட் வச்சுக்கிறேன். இப்போ 3யும் 6.1 மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் கிடச்சிரும். 3யும் 6.1 மல்டிப்ளை பண்ணும். 1 3 3, அரை 3 18. அப்போ 18.3 கிராம்ன்றதான் இதுக்கான ஆன்சர். ஆன்சர் 50 கிராம் இல்லை, 50.8 கிராம் இல்லை. ஆன்சர் சின்றது ஆன்சர். ஓகேங்களா, இதில் கீ தப்பாக இருக்குது. ஆப்ஷன் சின்றதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா, இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க.
இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு உலோக கலவையில் 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. அலாயில் பார்த்தீங்கன்னா 26% காப்பர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 260 கிராம் தாமிரத்தை பெற தேவையான உலோக கலவையின் அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் குவான்டிட்டி ஆஃப் அலாய் இஸ் ரெக்வயர்ட் டு கெட் 260 கிராம் ஆஃப் காப்பர். நான் வந்து குவான்டிட்டி ஆஃப் அலாய் உலோக கலவையை வந்து நான் 100% எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, 100%தோட வேல்யூ நமக்கு தெரியாது. ஆனால் இந்த உலோக கலவையில் 26% காப்பர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டுங்களா, 26% தாமிரம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதோட அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 260 கிராம். 26% தான் 260 கிராம்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு 100% குவான்டிட்டி ஆஃப் அலாய் என்னன்னு கேட்குறாங்க. இதை சிம்பிளை பண்ணால் போதுங்க. 1 26 10 26 260. 10யும் 100யும் கிராஸில் மல்டிப்ளை பண்ண ஆன்சருங்க. 1000 கிராம் அலாயில் பார்த்தீங்கன்னா 1000 கிராம் உலோக கலவையில் தான் நமக்கு 260 கிராம் தாமிரம் இருக்குது. 1000 கிராமில் 26%ங்கிறது 260 கிராம். அதுதான் 26% காப்பர் கொடுத்துட்டு அதோட குவான்டிட்டி 260 கிராம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போங்க. இந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 28 லிட்டர் கலவையில், அது கலவைங்கிறது எது கலந்துருக்காங்க, நீரும் பாலும் கலந்துருக்காங்க. அது என்ன ரேஷியோவில், 5:2 என்ற விகிதத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த கலவையுடன் 2 லிட்டர் நீர் சேர்த்தால் பால் மற்றும் நீரின் புதிய விகிதம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 28 லிட்டரில் வந்து 5:2 விகிதத்தில் பாலும் நீரும் இருக்குது. அதோட குவான்டிட்டி நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ 28 லிட்டர் மிக்சர் இருக்குது. எது வாட்டரும் மில்க்கும் வாட்டரும் இருக்குது. என்ன ரேஷியோவில், 5ன்ற ரேஷியோவில் மில்க்கு, 2ன்ற ரேஷியோவில் வாட்டர். அப்போது மொத்த ரேஷியோ தான் மொத்த குவான்டிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். 2 + 5 7ன்ற ரேஷியோக்கு தான் 28 லிட்டர் இருக்குது. நான் இதில் மில்கோட அளவு மட்டும் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நமக்கு மில்கோட ரேஷியோ தெரியும், ஆனால் மில்கோட குவான்டிட்டி தெரியாது. அதனால் நான் எம்னு எடுத்துக்கிறேன். நான் 7ஆல் கட் பண்ணுறேன். 1 7 7 4 × 7 28. கரெக்டுங்களா, 4 × 7 28. இப்போ கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் மில்கோட குவான்டிட்டி கிடச்சிரும். 5 × 4 20. அப்போது மில்க் வந்து 20 லிட்டர் இருக்குது. கரெக்டுங்களா, மில்க் வந்து 20 லிட்டர் இருக்குது. மொத்தம் 28 லிட்டரு. அதில் 28 லிட்டரில் 20 லிட்டர் போச்சுன்னா பேலன்ஸ் எத்தனை லிட்டர் இருக்கும், 8 லிட்டர் இருக்கும். அப்போ வாட்டருங்கிறது 8 லிட்டர் இந்த ரேஷியோவில் தான் இருந்திருக்கு. ஓகேங்களா, இதை சிம்ப்ளை பண்ணால் நமக்கு 5:2ன்னு கிடைக்கும். அப்போது மில்க்குங்கிறது 20 லிட்டரு, தண்ணிங்கிறது 8 லிட்டர் இருக்குது. இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அந்த கலவையில் என்ன சொல்கிறாங்க, 2 லிட்டர் தண்ணியை சேர்க்குற சொல்கிறாங்க. ஆல்ரெடி 8 லிட்டர் இருக்குது. நம்ம 2 லிட்டரை சேர்த்துருவோம். சேர்த்துட்டா எத்தனை லிட்டர் ஆகும், 10 லிட்டர் ஆகும். 10 லிட்டர் ஆகிறப்போ பாலுக்கும் நீருக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. பால் வந்து 20 லிட்டர் இருக்குது, வாட்டர் வந்து 10 லிட்டர் இருக்குது. ரெண்டுத்தையும் நான் 10ஆல் கட் பண்ணுறேன். 2 10 20, 1 10 10. அப்போ 2:1ன்ற ரேஷியோவில் புதிய விகிதம் கிடச்சிருக்கு. அப்போ மில்க்குக்கு வாட்டருக்குள்ள ரேஷியோ 2:1 அப்படின்ற இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேங்களா, இதே மாதிரி நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு 20 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரானது 5:3ன்ற விகிதத்தில் கலந்துருக்கு. அந்த கலவையிலிருந்து 4 லிட்டர் கலவையை எடுத்துகிட்டு 4 லிட்டர் பால் சேர்க்குறப்போ உருவாகக்கூடிய புதிய கலவையில் பாலுக்கும் தண்ணிக்கும் உள்ள ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. ரொம்பவே சிம்பிள் தான். நமக்கு ஃபஸ்ட்டு 20 லிட்டர் கலவை இருக்குது. மிக்சர் வந்து 20 லிட்டர் இருக்குது. அதுலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க, 4 லிட்டர் கலவையை எடுக்க சொல்லிட்டாங்க. அப்போ 4 லிட்டர் மைனஸ் பண்ணிட்டா நமக்கு எத்தனை லிட்டர் இருக்கும், 16 லிட்டர் இருக்கும். இந்த 16 லிட்டருங்கிறது எதுக்கான ரேஷியோ தான், மில்க்குக்கும் வாட்டருக்கும் உள்ள ரேஷியோ தான். என்ன ரேஷியோவில் இருக்குது, 5:3ன்ற ரேஷியோ இருக்குது. அதாவது ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் 5 ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 லிட்டரு பால் ஊற்றினா 3 லிட்டர் தண்ணி ஊற்றினா மொத்தம் எத்தனை லிட்டர் ஆகும், 8 லிட்டர் ஆகும். அதாவது மொத்த ரேஷியோ தான் மொத்த குவான்டிட்டி. 8ன்ற ரேஷியோக்கு தான் எவ்வளோ லிட்டர் இருக்குது, 16 லிட்டர் இருக்குது. நான் இதிலேருந்து மில்கோட குவான்டிட்டி கண்டுபிடிக்க போகிறேன். மில்கோட ரேஷியோங்கிறது 5, மில்கோட குவான்டிட்டி தெரியாது, நான் எம்னு எடுத்துக்கிட்டேன். அதை தான் கண்டுபிடிக்க போகிறேன். 1 8 8, 2 × 8 16. இப்போ 5யும் 2யும் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், மில்க்குங்கிறது 10 லிட்டரு, தண்ணிங்கிறது எவ்வளோ லிட்டர் இருக்கும், பேலன்ஸு 6 லிட்டர் இருக்கும். இது ரெண்டுத்தையும் சிம்பிளே பாருங்கள், 5:3 தான் கிடைக்கும். 2ஆல் கட் பண்ணும்போது 10 லிட்டரை 2ஆல் கட் பண்ணால் 5ன்னு கிடைக்கும், 6 லிட்டரை 2ஆல் கட் பண்ணும்போது 3ன்னு கிடைக்கும். அப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டு. 10 லிட்டரு பாலும் 6 லிட்டர் தண்ணி இருக்குது. 4 லிட்டர் கலவையை எடுத்த பிறகு எடுத்துட்டு அதுக்கு பதில் என்ன சொல்கிறாங்க, 4 லிட்டர் பால் சேர்க்கப்பட்டால், 4 லிட்டர் கலவையை தூக்கிட்டு 4 லிட்டர் பாலை சேர்க்க சொல்கிறாங்க. நம்ம பாலோட குவான்டிட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 10 லிட்டர்னு கண்டுபிடிச்சோம். மில்கோடது
மில்கோடது 10 லிட்டர், வாட்டரோடது 6 லிட்டர்னு கண்டுபிடிச்சிருக்கோம். கரெக்டுங்களா? இதில் என்ன சொல்கிறாங்க, 4 லிட்டர் பாலை சேர்க்க சொல்கிறாங்க. 4 லிட்டர் சேர்த்த மொத்தம் எத்தனை லிட்டர் ஆகும்? 14 லிட்டரு பாலாகும், 6 லிட்டர் வந்து மில்காகவும் இருக்கும். இப்படி இருக்க கலவையில் பாலுக்கும் தண்ணிக்கும் உள்ள ரேஷியோன்னு கேட்குறாங்க. பாலுங்கிறது 14 லிட்டரு, வாட்டருங்கிறது 6 லிட்டரு. இதை நான் 2ஆல் கட் பண்ணுறேன். 7 2 14, 3 2 6. அப்போ 7:3ன்ற ரேஷியோவில் புதிய கலவை இருந்திருக்கும். ஓகேங்களா? ஆன்சர் சி அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 60 லிட்டர் கலவையில் அமிலத்திற்கும் நீருக்கும் இடையே உள்ள விகிதம் 2:1ன்னு சொல்கிறாங்க. மொத்தம் ஒரு 60 லிட்டர் கலவை இருக்குது. எது ரெண்டுத்துக்கு இடையில கலவைனா ஆசிடுக்கும் வாட்டர், அமிலத்திற்கும் நீருக்கும் இடையே உள்ள விகிதம் வந்து 2:1ன்னு சொல்கிறாங்க. இந்த அமிலத்திற்கும் நீருக்கும் இடையே உள்ள விகிதத்தை நம்ம 1:2 மாற்றணும்னா கலவையில் எவ்வளவு தண்ணியை சேர்க்கணும்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு அமிலம் எவ்வளோ லிட்டர் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம வாட்டர் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சால் தான் நம்ம எவ்வளோ எக்ஸ்ட்ரா வாட்டர் ஆட் பண்ணணும்னு தெரிய முடியும். அப்போ நான் இதில் வச்ச ரேஷியோவையும் குவான்டிட்டியும் வச்சு நான் ஆல்கஹால் எவ்வளோ, ஆசிட் எவ்வளோ, வாட்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறேன். மொத்த ரேஷியோ தான் மொத்த லிட்டர். 3ன்ற ரேஷியோவுக்கு தான் 60 லிட்டர் கொடுத்துருக்காங்க. 2ன்ற ரேஷியோ தான் என்ன, ஆசிட் கொடுத்துருக்காங்க, அமிலம்னு கொடுத்துருக்காங்க. நான் அமிலத்தோட குவான்டிட்டி கண்டுபிடிக்க போகிறேன். 3ஆல் அடிக்கிறேன். 1 3 3, 20 × 3 60. அப்போ 2யும் 20 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ லிட்டர் ஆசிட் இருந்திருக்கும்? 40 லிட்டர் வந்து ஆசிட் இருந்திருக்கு. அப்போ பேலன்ஸ் எவ்வளோ வரும்? மொத்த குவான்டிட்டி 60, அதில் ஆசிட் மட்டும் 40 லிட்டர் போச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது வாட்டராக தான் இருக்க முடியும், தண்ணியாக தான் இருக்க முடியும். 20 லிட்டர் தண்ணி. கரெக்டுங்களா? இதை கட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 2:1ன்ற ரேஷியோ தான் கிடைக்கும். அப்போது ஆசிடுக்கும் வாட்டருக்கு உள்ள ரேஷியோவை எப்படி மாற்ற சொல்லியிருக்காங்க? 1/2 மாற்ற சொல்லியிருக்காங்க. மாற்றுறப்போ நமக்கு ஆல்கஹாலோட குவான்டிட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 40 லிட்டர்னு கண்டுபிடிச்சோம். டிவைடட் பை வாட்டரோட குவான்டிட்டி எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 20 லிட்டர்னு கண்டுபிடிச்சோம். கரெக்டுங்களா? இதை 1/2 மாற்றணும்னா எவ்வளவு தண்ணி சேர்க்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. தண்ணியை வந்து நமக்கு சேர்க்க சொல்கிறாங்க. அது எவ்வளோ லிட்டர்னு தெரியாது, அதை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 40 லிட்டர் ஆசிடு, 20 லிட்டர் தண்ணிங்கிறது நம்ம 60 லிட்டர் கலவைக்கான ரேஷியோவாக கண்டுபிடிச்சோம். 60 லிட்டருக்கான குவான்டிட்டி. இந்த ரேஷியோவை 1/2 1:2னாலும் 1/2னாலும் சேம். ஓகேங்களா? 1/2 மாற்றணும்னா எவ்வளவு தண்ணீர் சேர்க்க வேணும்னு கேட்குறாங்க. அதனால தான் நான் +Xன்னு எடுத்திருக்கேன். இந்த எக்ஸுக்கு பதில் நமக்கு என்ன நம்பர் போட்டால் நமக்கு 1/2ன்னு ரேஷியோ மாறுன்னு பாருங்கள். சிம்பிளாக இல்லைன்னா கிராஸில் மல்டிப்ளை பண்ணிருங்க. 2 × 40 80, விச் இஸ் ஈக்குவல் டு கீழே இருக்க டேமை மேலே 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் அதே தான் டேம் தான் வரப்போகுது. அப்போ 20 + Xன்னு கிடைக்கும். இங்கே இருக்க +20 ஈக்குவல் டு ஆன்சர் கொண்டு போனால் மைனஸில் போகும். அப்போ 80 - 20ன்னு ஆகும். இப்போ எக்ஸோட குவான்டிட்டி எவ்வளோ கிடச்சிருக்கு? 60 லிட்டர்னு கிடச்சிருக்குங்க. அப்போ நம்ம 1/2ன்னு ரேஷியோ மாற்றணும். ஆசிடுக்கும் வாட்டருக்குள்ள ரேஷியோவை 1/2ன்னு மாற்றணும்னா எவ்வளோ லிட்டர் தண்ணியை சேர்க்கணும்? 60 லிட்டர் தண்ணியை சேர்க்கணும். அப்போ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, பாம்பே அப்படின்றது இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. இது நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கொஷினுங்க. நமக்கு போன கொஷின்லாம் என்ன சொல்லியிருந்தாங்க? ஒரு கலவையோட அளவு கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த கலவையோட அளவே கொடுக்காம அந்த 2 கலவைக்குள்ளே ரேஷியோ கொடுத்துருக்காங்க. ஆல்கஹால் வாட்டர்ன்ற கலவை எடுத்திருக்காங்க. அதுக்குள்ளே ரேஷியோ பாருங்கள் 4:3ன்னு கொடுத்துருக்காங்க. அந்த கலவையில் 5 லிட்டர் ஆல்கஹால்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கிலீஷ் கொஷின் பாருங்கள், இஃப் 5 லிட்டர் ஆஃப் வாட்டர். இந்த கொஷினுக்கான கரெக்டான கொஷின் எதுனா தண்ணி தான் சேர்க்கணும். இங்கே ஆல்கஹால் இல்லை, 5 லிட்டர் நீரை சேர்க்கும் பொழுது. ஓகேங்களா? விகிதம் வந்து 4:5 மாறுதுன்னா தரப்பட்டுள்ள கலவையில் ஆல்கஹாலோட அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு கலவை இருக்குன்னா ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 60 லிட்டர் கலவைன்னு போனதில் பார்த்தோம். அதை தான் நமக்கு எப்படி பிரிச்சிருப்பாங்க? 4:3 பிரிச்சிருக்க முடியும். ஓகேங்களா? அதுக்கான குவான்டிட்டியை நம்ம ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 40 லிட்டர் ஆல்கஹாலும் 30 லிட்டர் தண்ணி இருக்க மாதிரி எடுத்துக்கலாம். இதை நம்ம ஒரு காமன் நம்பரால் சிம்பிளிஃபை பண்ணி தான் நம்ம ரேஷியோவாக மாற்றிருப்போம். ஓகேங்களா? மொத்த குவான்டிட்டி அப்போ 70 லிட்டராக இருந்திருக்கணும். அதை ரேஷியோவாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு காமன் நம்பரால் டிவைட் பண்ணுவோம். என்ன நம்பரால் டிவைட் பண்ணுவோம்? 10ன்ற காமன் நம்பரால் 2யுமே டிவைட் பண்ணியிருப்போம். ஆல்கஹாலையும் டிவைட் பண்ணியிருப்போம், தண்ணியும் டிவைட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் ஏதோ ஒரு காமன் நம்பரால் டிவைட் பண்ணி தான் நமக்கு ரேஷியோவை 4:3ன்னு கொடுத்துருக்காங்க. நான் இதை வந்து குவான்டிட்டி அளவாக மாற்றணும்னா ஒரு காமனான நம்பரால் பெருக்கணும். ஓகேங்களா? அப்போ ஆல்கஹாலோட அளவை வந்து நான் 4Xன்னு எடுத்துக்கிறேன். ஒரு எக்ஸுன்ற நம்பரால் காமனாக வகுத்துருக்காங்க. அந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அளவு கிடச்சிரும். இதே வாட்டர் தண்ணீரோட அளவை 3Xன்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இது ரெண்டுத்துக்கும் தான் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. அப்போ 4X/3Xன்னு எழுதிக்கிறேன்.
இந்த ரேஷியோவை எப்படி மாற்ற சொல்கிறாங்க? 4/5ன்னு மாற்றணும்னா அந்த கலவையில் எவ்வளோ தண்ணி சேர்க்கணும்னு சொல்கிறாங்க? 5 லிட்டர் தண்ணி சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நியூமரேட்டரில் எழுதியிருக்கிறது ஆல்கஹாலு, டினாமினேட்டரில் எழுதியிருக்கிறது வாட்டர். கரெக்டுங்களா? அப்படி தானே கொடுத்துருக்காங்க. ஆல்கஹாலுங்கிறது 4x, அதான் ஆல்கஹால் 4ன்னு கொடுத்துருக்காங்க. நான் குவான்டிட்டியாக எடுக்கும்போது 4xன்னு எடுத்துக்கிட்டேன். தண்ணியோட ரேஷியோ வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க, அதை நான் குவான்டிட்டியாக எடுக்கும்போது 3xன்னு எடுத்துட்டேன். அந்த குவான்டிட்டி கூட என்ன சேர்க்க சொல்கிறாங்க? 5 லிட்டர் தண்ணி சேர்க்க சொல்கிறாங்க. அப்போ தண்ணி எங்கே மட்டும்தான் சேர்க்கணும்? வாட்டரில் மட்டும்தான் சேர்க்கணும். ஆல்கஹாலில் சேர்க்கணும்னு சொல்லியிருக்காங்களா? சேர்க்கணும்னு சொல்ல, ஸோ தண்ணியில் மட்டும் நான் சேர்த்துட்டேன். இப்போ அப்படியே கிராஸில் மல்டிப்ளை பண்ணால் அந்த காமன் டேமான எக்ஸ் என்னன்னு நமக்கு தெரியும். அந்த எக்ஸை கண்டுபிடிச்சி நம்ம ஆல்கஹாலோட அளவை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? கிராஸில் மல்டிப்ளை பண்ணுறேன், கீழேருந்து மேலே மல்டிப்ளை பண்ணுறேன். 5ஐயும் 4x மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? 20xன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 3xையும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 12xன்னு கிடைக்கும். ப்ளஸ் 5ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 20ன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? இங்கே இருக்க ப்ளஸ் 12x ஈக்குவல் ஆன்சர் போகும்போது மைனஸில் போகும். அப்போ 20xல இருந்து 12xை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? 20ன்னு கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. இப்போ 20xல இருந்து 12xை மைனஸ் பண்ணால் 8xோட வேல்யூ தான் என்ன கிடச்சிருக்கு? 20ன்னு கிடச்சிருக்கு. நான் இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் வேணும்னா இங்கே மல்டிப்ளிகேஷன் பெருக்கல் இருக்கிறது ஈக்குவல் ஆன்சர் போகும்போது வகுத்தில் மாறும். அப்போ 20/8ன்னு போட்டுறேன். இதை நான் வந்து 4ஆல் கட் பண்ணுறேன். 2 × 4 8, 5 × 4 20. அப்போ எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு? நமக்கு 5/2ன்னு கிடச்சிருக்கு. ஓகேங்களா? நமக்கு என்ன கொஷினில் கேட்டிருக்காங்க? ஆல்கஹாலோட அளவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆல்கஹாலோட அளவை நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? 4xன்னு எடுத்திருக்கோம். அப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக என்ன போட்டுடலாம்? 5/2ன்னு போட்டுடலாம். ஆல்கஹாலோட அளவு 4xன்னு எடுத்துருந்தோம். எக்ஸோட வேல்யூ தான் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 5/2ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். அந்த 5/2 அப்படியே போட்டுடலாம். இப்போ டினாமினேட்டரில் 2 இருக்குது, நியூமரேட்டரில் 4 இருக்குது. கட் பண்ணலாம் இல்லைங்களா? 1 2 2, 2 × 2 4. இப்போ 2ஐயும் 5ஐயும் பெருக்கினா போதும், நமக்கு ஆல்கஹாலோட அளவு கிடச்சிரும் 10 லிட்டர். 10 லிட்டருங்கிறது இந்த கொஷினுக்கான ஆன்சர். என்ன சார் இவ்வளோ லென்த்தாக போகுது அப்படின்னா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. ஓகேங்களா? கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே ஆன்சர் கிடச்சிரும். 10 லிட்டருங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஸோ நமக்கு இங்கிலீஷ் கொஷின் தான் இதில் கரெக்டாக இருக்குது. 5 லிட்டர் தண்ணி தான் சேர்க்கணும், இங்கே ஆல்கஹாலை சேர்க்கக்கூடாது. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மிக்சர் அலிகேஷன் டைப்பில் கொஷின் கொடுத்துருக்காங்க. என்ன கொஷின் பாருங்கள். ஒரு இதில் தங்கம்ன்றது தண்ணீரை போல் 19 மடங்கு வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி தாமிரம்ங்கிறது தண்ணீரை போல் 9 மடங்கு கனமாகவும் உள்ளதுன்னு இருக்காங்க. தண்ணீரை போல் 15 மடங்கு கனமான உலோக கலவை பெற இவைகள் எவ்விகிதத்தில் கலக்கப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் கலந்து தான் 15 மடங்குன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? கோல்டு, வாட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த உலோக கலவையோட அளவு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 15ன்னு கொடுத்துருக்காங்க. கோல்டுங்கிறது வாட்டரை போல் எத்தனை மடங்கு? 19 மடங்கு. அதே மாதிரி தாமிரம்ங்கிறது காப்பர்னு எழுதுறதுக்கு பதிலாக வாட்டர்னு எழுதிட்டேன். கோல்டு, காப்பருங்கிறது கொடுத்துருக்காங்க. 15 மடங்கு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு உலோக கலவையாக பெற்றிருக்காங்க. அந்த கோல்டுங்கிறது தண்ணீரை போல் எவ்வளோ மடங்குன்னு சொல்லியிருக்காங்க? 19 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. காப்பர் தாமிரங்கிறது அந்த வாட்டரை போல் எவ்வளோ மடங்குன்னு சொல்லியிருக்காங்க? 9 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. இது அப்படியே டயக்னலாக மைனஸ் பண்ணால் அதோட ரேஷியோஸ் கிடச்சிருங்க. 15லேருந்து 9 மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 6ன்னு கிடைக்கும். அதே மாதிரி 19லேருந்து 5 மைனஸ் பண்ணால் என்னென்னு கிடைக்கும்? 4ன்னு கிடைக்கும். அப்போ 6:4 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருக்கணும். இந்த 6:4 நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். பார்த்தீங்களா? எதால் கட் பண்ணலாம்? 2ஆல் கட் பண்ணலாம். 3 2 6, 2 2 4. அப்போ 3:2 ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணியிருந்தால் தான் நம்ம தண்ணீரை போல் 15 மடங்கு உலோக கலவையை நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3:2 அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? இதே டைப்பில் நெக்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு கொடுக்குறேன், அதை சால்வ் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேம் டைப். ஓகேங்களா? இதுவும் பார்த்தீங்கன்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு கடைக்காரர் 2.04 கிலோகிராம் கோதுமையையும் ரூபாய் 2.88 கிலோகிராமுக்கு கோதுமை ரகத்தையும் கலந்து எந்த விகிதத்தில் கலந்தால் கிலோகிராமிற்கு 2.52 பெற கோதுமையை தயார்படுத்த முடியும்னு சொல்லியிருக்காங்க. சேம் போன கொஷின் மாதிரியே தான் இதுவும். சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலே நமக்கு பைசா சம்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா, பைசாவை வச்சு நமக்கு கணக்கு என்னன்னு கேட்பாங்க. இந்த கொஸ்டினில் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு பையில் 25 பைசா 10 பைசா 5 பைசா காயின்கள் உள்ளன. அவற்றின் விகிதம் பார்த்தீங்கன்னா 1:2:3 சொல்லியிருக்காங்க. அதாவது 25 பைசாங்கிறது 1ன்ற ரேஷியோவில் இருக்குது, 10 பைசா 2ன்ற ரேஷியோவில் இருக்குது, 5 பைசான்றது 3ன்ற ரேஷியோவில் இருக்குது. மொத்த பையில் உள்ள காசோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 30 ரூபா இருக்குது. அந்த பைக்குள்ளே வந்து 30 ரூபா காசு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையில் உள்ள 5 பைசா காயின்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, இப்போது ரொம்பவே சிம்பிளுங்க. இந்த மாதிரி கேட்டாங்கனாலே நமக்கு பைசாவையும் ரேஷியோவையும் மல்டிப்ளை பண்ணால் மொத்த காயின்ஸ் கிடச்சிருங்க. ஓகேங்களா, பைசாவையும் ரேஷியோவையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 25 பைசாங்கிறது எவ்வளோ காயின் இருக்கும்? 25 காயின் இருக்குங்க. ஓகேங்களா, 25 பைசாங்கிறது 25 காயின் இருக்கும். அதே மாதிரி 10 ரூபா காயின்கிறது 2ன்ற ரேஷியோவில் இருக்குது. 10 × 2 20 காயின் இருந்திருக்கும். ஓகேங்களா, 20 காயின் இருக்கும். அதே மாதிரி 5 பைசா காயிங்கிறது எவ்வளோ பைசா இருக்குது? 3ன்ற ரேஷியோவில் இருக்குது. அப்போ 3 × 5 15. அப்போ மொத்த காயின்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். 25 + 20 + 15 ஆட் பண்ணுங்கள். 25 + 15 5 5 10, 10க்கு 0, பேலன்ஸ் 1, 1 1 2, 2 2 4, 4 2 6, மொத்தம் 60 காயின்ஸ் இருக்குது. ஓகேங்களா, 60 காயின்ஸோட மதிப்பு தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 ரூபாய்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாமே பாருங்கள் இங்கே பைசாவில் இருக்குது. ஸோ இந்த ரூபாயையும் நான் பைசாவில் மாற்றணுன்னா எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 1 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 100 பைசாங்க. அப்போ 30 ரூபாய்க்கு 3000 பைசா இருக்கும். மொத்த காயினோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 60. 60ங்கிறது 30 ரூபாயாக இருந்திருக்கும். நமக்கு எல்லாமே பைசாவில் கொடுத்துருக்கனால நான் 100ஆல் பெருக்கிக்கிறேன். 3000 பைசாவாக இருந்திருக்கும். நமக்கு 5 பைசா காயினோட மொத்த எண்ணிக்கை எவ்வளோ இருந்துச்சு? 15ன்ற எண்ணிக்கையில் இருந்துச்சு. ஏன்னா 3 ரேஷியோவில் கொடுத்துருக்காங்க 5 பைசாவை. அதை நான் கிராஸில் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு மொத்த எவ்வளோ 5 பைசா காயின்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிடும். நான் இங்கே இருக்க ஒரு ஜீரோவையும் அடிச்சு விட்றேன். 6ஆல் அடிக்கிறேன். 1 6 6, 50 × 6 300 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 50யும் 15யும் மல்டிப்ளை பண்ணோம். மல்டிப்ளை பண்ணிட்டு நமக்கு 5 பைசாவால் டிவைட் பண்ணால் எவ்வளோ காயின்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுருங்க. ஓகேங்களா, இப்போது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 750ன்னு கிடைக்குங்க. மொத்தம் 750 காயின்ஸ் இருக்கும். இதில் 5 பைசா மட்டும் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 5ஆல் டிவைட் பண்ணிடுங்க. வர்ற ஆன்சர் 5ஆல் டிவைட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். 1 5 5, 1 5 5, பேலன்ஸ் 2, 25 இருக்கும். 25ல் 5 5 இருக்குங்க. அப்போது 150 × 5 750. அப்போ 5 பைசா காயின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 150 காயின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, 150 காயின்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 150. இதே மாதிரி மாடல் தான் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகேங்களா, அதே மாதிரி தாங்க இந்த கொஸ்டின்லையும் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஒரு பையன் பார்த்தீங்கன்னா ரூபாய் 50ன்றதை 2 ரேஷியோவில் வச்சுருக்காரு. 20 ரூபா 10 ரூபா நோட்டுக்கு வந்து ரேஷியோ 2:3:4 கொடுத்துருக்காங்க. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் இருக்குது. ஓகேங்களா, அவர்கிட்ட 8000 ரூபாய் இருக்குது. அவனிடம் எத்தனை 10 ரூபாய் நோட்டுகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது நம்ம இந்த ரூபாயையும் இந்த ரேஷியோவையும் மல்டிப்ளை பண்ணால் மொத்த கவுண்ட்டு கிடைக்கும். 50 ரூபாய்க்கும் 2 ரேஷியோவையும் மல்டிப்ளை பண்ணால் மொத்தம் எவ்வளோ ரூபாய் இருக்குன்னு தெரிஞ்சோம். 50 × 2 100ன்றது இருக்கும் 50 ரூபா நோட்டு. அதே மாதிரி 20 × 3 60ன்னு இருக்கும். அதே மாதிரி 10 ரூபாங்கிறது 40ன்ற ரேஷியோவில் இருக்குது. அப்போ மொத்தம் தான் நமக்கு மொத்த அமௌண்ட்டு எவ்வளோ மொத்தம் இருக்குது? 100 160 200. 200க்கு தான் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 8000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கன்வெர்ட் பண்ண தேவையில்லை, ஏன்னா எல்லாமே ரூபாயில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்கிறதெல்லாம் ரூபாயில் தான் இருக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 10 ரூபாய் நோட்டோட அமௌண்ட் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 10 ரூபா பார்த்தீங்கன்னா 40 10 ரூபா இருக்குது. ஸோ அந்த 40ன்றதை நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம 40 தானே எடுத்தோம். 40ன்றதை எடுத்து நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன். அது மொத்தம் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு தெரியாது. நான் 10 ரூபா அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறேன். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணிடுறேன். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட் பண்ணிடுறேன். 2ஆல் அடிக்கிறேன். 1 2 2, 2 2 4. 2ஐயும் 800ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் இருந்திருக்கும்? 10 ரூபா மட்டும் 1600 ரூபா வந்து 10 ரூபா மட்டுமே இருந்திருக்கும். 10 ரூபா பார்த்தீங்கன்னா 1600 ரூபா. ஆனால் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எத்தனை 10 ரூபாய் நோட்டுகள் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு 10 ரூபாங்கிறது ஒரே ஒரு நோட்டு தான் இருக்கும். அந்த 10 ரூபாயால் நான் டிவைட் பண்ணிடுறேன். ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சிட்டா எவ்வளோ நோட்டு இருக்கும்? 160 10 ரூபாய் நோட்டு இருக்கும். 160 நோட்டு இருந்துச்சுன்னா எவ்வளோ ஒரு நோட்டுக்கு? 10 ரூபா. அந்த 10 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 1600 ரூபாய்ங்கிறது 10 ரூபா நோட்டோட மொத்த அமௌண்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா, நமக்கு இந்த கொஷனுக்கான ஆன்சர் 160 தாட்கள் இருந்திருக்கு. ஓகேங்களா, 160 காயின்ஸ் இருந்திருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இவ்வளோ தாங்க நமக்கு மிக்சர் சம்ஸு. இதே மாதிரி சம்ஸை நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியான சம் தான். நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ரொம்ப ஈஸியாக டைமை நம்ம சுருக்கிக்கலாம். ஓகேங்களா, இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.